வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். திருமலை யாத்திரையின் போது சொல்ல வேண்டிய பிரார்த்தனை என்ன? கருட புராணம். ஒரு பக்தையானவள் திருப்பதி ஸ்ரீனிவாசனை வழிபட்டதன் பயனாக அடுத்த ஜென்மத்தில் ஜாம்பவதியாக பிறந்து ஸ்ரீகிருஷ்ணரையே மணந்து கொண்டாள். அந்த ஜாம்பவதி தன் முன்ஜென்மத்தில் எப்படி ஸ்ரீனிவாசனை வழிபட்டாள்? விராட் ரூபத்தோடு 14 லோகங்களாகவும் பகவான் இருக்கிறார். அவரே திருமலையில் ஸ்ரீனிவாசனாக இருக்கிறார். அந்த ஸ்ரீனிவாசனை எப்பொழுது தரிசிப்பேன் எப்பொழுது தரிசிப்பேன் என்ற தாபத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டே சேஷாச்சலம் நோக்கி தீர்த்த யாத்திரை செய்தாள். ஜாம்பவதியாக பிறந்த இவள் தனது முன் ஜென்மத்தில் திருமலையில் ஏறும்போது ஸ்ரீனிவாச பெருமாளின் தரிசனம் தனக்கு கிடைக்குமா கிடைக்குமா என்று கதறிக்கொண்டே பிரார்த்தனை செய்து திருமலை ஏறினாள். அவள் செய்த பிரார்த்தனை: ஸ்ரீவத்சம் என்ற அடையாளத்தை திருமார்பில் கொண்ட ஸ்ரீனிவாசா, உங்களை நான் எப்பொழுது தரிசிப்பேன்? 3 மடிப்புகளுடைய திருவயிற்றை கொண்ட ஸ்ரீனிவாசா, உங்களை நான் எப்பொழுது தரிசிப்பேன்? சங்கு போன்ற திரு கழுத்தை உடைய ஸ்ரீனிவாசா, மகரலோகத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான திருநாபியை உடைய ஸ்ரீனிவாசா, அந்தரிக்ஷத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான திருமுக மண்டலத்தை உடைய ஸ்ரீனிவாசா, ஜனலோகத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான சிரசை உடைய ஸ்ரீனிவாசா, சத்திய லோகத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான இடையை உடைய ஸ்ரீனிவாசா, பூலோகத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான திருத்தொடையை உடைய ஸ்ரீனிவாசா, தலாதலத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான முழங்கால்களை உடைய ஸ்ரீனிவாசா, சுதலத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான கால்களை உடைய ஸ்ரீனிவாசா, ரசாதலத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? அழகான திருப்பாதங்களை உடைய ஸ்ரீனிவாசா, பாதாளத்தில் இருப்பவர்களும் உங்களையே வழிபடுகிறார்கள். ஸ்ரீனிவாசா, உங்கள் தரிசனம் எனக்கு எப்போது கிடைக்கும்? இவ்வாறு ஸ்ரீனிவாசனின் தரிசனம் தனக்கு எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்ற தவிப்போடு திருமலை மீது ஏறி கொண்டே பிரார்த்தனை செய்தாள். இவ்வாறு கருட புராணம் பிரம்ம காண்டம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.